தமிழ் மக்களுக்கு வணக்கம். மாறு வேஷத்தில் போலி பாஸ்போர்ட்டில் டிடிவி தினகரன் சிங்கப்பூர் தப்பிச் செல்ல முயன்றதும், டெல்லி போலீசார் சுற்றி வளைத்ததால் அவர் அங்கிருந்து தப்பி வந்து விட்டதும் போன்ற தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய உண்மை தகவலை தெரிந்து கொள்வதற்கு யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கட்சியிலும் இவருக்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பி உள்ளது. அதேபோன்று ஃபெரா சட்டத்தின் கீழ் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கோர்ட்டில் வழக்கு நடந்து வருகிறது. அதோடு டெல்லியில் கைது செய்யப்பட்ட சுகேஷ் சந்திரா என்பவர் அளித்த வாக்குமூலத்தில் 1,50,00,000 ரூபாய் லஞ்சமாக இரட்டை இலை சின்னத்தை மீட்பதற்காக கொடுத்த தகவல் வெளியாகி டெல்லி போலீசார் இவர் மீது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து இவரை கைது செய்வதற்காக வலைவீசி தேடி வருகிறார்கள். இந்த நிலையில் இங்கிருந்தால் நாம் கைது செய்யப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டு விடுவோம் என்று பயந்து போன டிடிவி தினகரன் மாறு வேடத்தில் போலி பாஸ்போர்ட்டில் சிங்கப்பூர் தப்பிச் செல்ல முயன்ற தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி போலீசார் சுற்றி வளைத்ததால் இவர் தப்பி வந்து விட்டார் என்கிற தகவலும் அவரது ஆதரவாளர்களே தெரிவித்துள்ளார்கள். இது தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவிலேயே பரபரப்பாக பேசப்படும் ஒரு செய்தியாக இருந்து வருகிறது. டிடிவி தினகரன் ஏற்கனவே சிங்கப்பூர் குடியுரிமை பெற்றவர் என்று பல்வேறு தகவல்கள் கூறுகின்றன. ஏராளமான சொத்துக்கள் அங்கே அவர் வாங்கி வைத்துள்ளதாகவும் தகவல் கூறுகிறது. ஆதலால் இவர் சிங்கப்பூர் தப்பி சென்று விட்டால் அங்கே உல்லாசமாக வாழ்ந்து விடலாம், இங்குள்ள கேஸ் போன்றவற்றை வக்கீலை வைத்து பார்த்து கொள்ளலாம் என்று அவர் நினைத்திருக்கிறார் என்று அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இவருக்கு முன்னோடியாக பல பேர் அதுபோன்று இந்தியாவில் பல மோசடி வேலைகளை செய்துவிட்டு வெளிநாட்டுக்கு தப்பி சென்று விட்ட தகவல் எல்லாம் அவருக்கு தெரியும். ஏற்கனவே விஜய் மல்லையா இந்தியாவில் 35,000 கோடி ரூபாய் வங்கிகளில் கடன் பெற்றுவிட்டு லண்டனில் ஓடி சென்று அங்கே சொகுசாக வாழ்ந்து வருவது கூட அவருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறது என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள். மாறு வேடத்தில் போலி பாஸ்போர்ட்டில் தப்பிச் செல்ல முயன்ற காரணம் என்னவென்று இப்போது தெரிய வந்துள்ளது. இவரது பாஸ்போர்ட் 16 வருடங்களுக்கு முன்பாகவே கோர்ட்டால் தடை செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஆதலால் இவர் போலியாக பாஸ்போர்ட் தயாரித்து அதன் மூலம் சிங்கப்பூர் செல்ல முயன்றதும் தற்போது தெரிய வந்துள்ளது. இந்த திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி தமிழகத்தை பெரும் பரபரப்பாக்கி உள்ளது. டிடிவி தினகரன் இப்போது அரசியலிலிருந்து ஓய்வு பெற்றதாக அறிவித்திருக்கிறார். ஆனால் அவர் ஓய்வு பெற முடியாது, சிறைக்கு செல்வது உறுதி என்கிறார்கள் தமிழக மக்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.